ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தெய்வப்பட்டின ரவிச்சந்திரன். முகம் தெரியுது என்னன்னு தெரில, வெயில் அடிச்சுருக்கு. இதில் கொஞ்சம் இனலும் தெரியுது, இதில் வேறு நம்ம இப்போ கொஞ்சம் இடம் வந்துருச்சு. ஓகேவா, நம்ம அங்கே வியாபாரத்துக்கு போய் ரோட்டில் நடந்து இருக்கேன். சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வேகமாக போகிறேங்க. சரிங்களா, மத்தியான டைம் தான். என்னடா சாப்பிட போகிறாரா ரவி என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. என்ன நானே நீங்களே பாருங்கள், நானே காமிக்கிறேன், நீங்களும் வந்து பாருங்கள். சரிங்களா, பாருங்கள். நம்ம நிற்க கூட டைம் இல்லைங்க, அவ்வளோ ஒரு பிஸிங்க. சரியா, வாங்க நான் காமிக்கிறேன். சரிங்களா, வீடியோ கிளியராக இருக்கான்னு தெரியல. சரிங்க, பாருங்கள். என்னடா சொல்லு. என்ன சொல்லு, வியாபாரம் பார்க்க விடுதியா? சொல்லுப்பா, என்னப்பா உனக்கு பிரச்சனை சொல்லு. என்னது ஒன்றுமே இல்லை சொல்லு. சாப்பிடுப்பா. இல்லை அது இருக்கட்டும், என்னமோ சாப்பாடு ஓசியில் கொடுக்க மாதிரி சொல்கிறேன். துட்டு வாங்கிட்டு தானே கொடுக்குறேன், அப்புறம் என்ன? அது இருக்கட்டும், லைவ்ல அது லைவ் இல்லை, இது வீடியோ. சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டல? நான் எங்கடா, நீ தான்டா உன் கடையில் தான் சாப்பிட்டு இருக்கோம். நீ நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட் உட்காரு. அப்புறம் உட்காரு. அப்புறம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அப்புறம் என்ன சொல்லு, இந்த மறுபடியும் வியாபாரம் பார்க்கண்டேன். சரி, என்ன கூப்பிட்ட காரணம் சொல்லு. சும்மா கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன போதும், பார்க்கலாமா? சும்மா கூப்பிட்டா, வேற ஒன்றும் இல்லை. என்ன பாட்டு பாருங்க? வீடியோ இருந்தா அது பிரச்சனை, அது வேற இருக்கு. இந்த பாட்டா? வீடியோ கிளியர் சும்மா. சரி, அப்புறம் என்ன சொல்லு, எது கூப்பிட்ட? क्या बात, डांस अच्छा नहीं है? आप क्या कर डांस अच्छा है? मैं डांस अच्छा नहीं है? சூப்பர். சரி, எது கூப்பிட்ட? டான்ஸ் அடிக்கணும், நல்ல ஒரு டான்ஸ். ஓஃபாக இருக்கட்டும், நீ எதுக்கு கூப்பிட்ட? சும்மா சாப்பிடவா? சரி, வேற ஒன்றும் இல்லை. டான்ஸ் ஆட மாட்டில, ஒரு சாப்பிட்டு ஒரு டான்ஸ் போடுங்க, அவ்வளோதான். அப்படியா? முடிஞ்சு. அதுக்கு தானே இன்னும் டான்ஸ் எனக்கு இஷ்டம் இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு டான்ஸ் போடணே. நல்ல ட்ரெண்டிங் டான்ஸ் போடணும். ட்ரெண்டிங் இப்போ எந்த ட்ரெண்டிங்? இப்போ என்ன பாட்டு ட்ரெண்டிங்? அது என்ன காட்டி தரேன். ஓகே. ஹாய்ங்க. என்ன எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரூமுக்கு வந்தாச்சுங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பையன் நான் வியாபாரம் பார்த்துருக்கும்போது ஃபோன் போட்டு வாங்க ரவி, நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாப்புல. இன்னும் 2 வீடியோ இருக்குன்னா, ஏன்னா அதாவது அந்த பையனுக்கு நடிக்குங்கிற ஆசை, ஆனால் டான்ஸ் பண்ணணுங்கிற ஆசை. நான் எப்படி பண்ணணும்னு தெரியல. டான்ஸ் ரிஹர்சல் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஹோட்டல் பார்த்திங்களா, அதுக்குள்ளே டைம் இருக்காது. அவங்களே நாங்கள் 2-3 வீடியோ டான்ஸ் வீடியோ எடுத்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆளில் வந்துட்டாங்க. அந்த சேச்சி தான் அந்த சேச்சியும் இன்னொரு பையனை தான் சப்ளை பண்ணிக்கிருந்தாங்க. இந்த பையன் 2 டான்ஸ் எடுக்குங்கிற ஆசையில் வந்து என் கூட ஆடிக்கிருந்தாப்புல. சரிங்களா, அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஃபோன் போட போய் நான் அங்கேருந்து வந்துட்டேன். சரி, ஏதோ நம்மளை கூப்பிட்றாப்புலே, பாவம் நம்மளை ஒரு டான்ஸ் பண்ண தானே கூப்பிட்டு இருக்காப்புல, நம்ம போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 டான்ஸரும் எடுத்துகிட்டு சாப்பிட்டோங்கண்ணா, சாப்பிட்டு நம்ம டான்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 டான்ஸ் எடுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு எடுத்து முடிச்சுட்டு சரி அங்கே இன்னொரு வியாபாரத்துக்கு கிளம்பலாம்னு நிற்கும்போது இன்னொருத்தர் கூப்பிட்டார் அங்கேருந்து. ஹாய் அண்ணா, அப்படி இங்கே வாங்க அப்படின்னாங்க. என்ன சேட்டா அப்படின்னு. பழசு எடுப்பீங்களா அப்படின்னாங்க. எடுப்பேன் அப்படின்னு. வாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பழசு இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனங்க ஒரு 1000 வியாபாரம் கொடுத்தாங்க. 1000 கொடுத்தா எப்படினாலும் நமக்கு ஒரு 10, 300, 400 கிடைக்கும். சரிங்களா, அதுதான் உறுதி, அதான் உண்மை. சரிங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கொடுத்தாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அந்த பையன் கூப்பிட்டு ஃபோன் போட்டு வாங்க டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க,
நம்ம வந்திருக்க முடியாது. அதேமாதிரி அங்கே கொஞ்சம் தள்ளி போய் வியாபாரம் கிடச்சிருக்குமா என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. சிலப்போ கிடச்சிருக்கும், சிலப்போ கிடச்சிருக்காது. பட்டு நம்ம இங்கே வியாபாரத்தை நம்பி நான் வரல. இந்த பையன் கூட டான்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிட்டும் வரல. பட் இந்த பையன் கூப்பிட்றாப்புலே அப்படின்ட்டு பாவம் நினச்சிட்டு வந்து டான்ஸ் பண்ணி கொடுத்தேன். பட் அதேமாதிரி கடவுள் பார்த்திங்களா, அங்கே நம்ம ஒரு ஆளுக்கு உதவி பண்ணும்போது நமக்கு ஒரு ஆள் உதவி பண்ணுறாங்க பார்த்திங்களா. அதேமாதிரி வியாபாரத்தை வாங்கி வச்சுட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. சரிங்களா. அதாங்க கடவுள் என்ன நமக்குன்னு என்ன விதிச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். சரிங்களா. நான் வியாபாரம் அங்கே போய் பார்க்கலான்ட்டு போனது. பட் எங்கே சுற்றி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, இதுதாங்க. சரிங்களா. சரிங்க, பாருங்கள், எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரிங்களா. ஓகேங்க, பாய்ங்க. இதில் என்னென்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, பாய் சொல்லுறதுக்கு முன்னாடி அஸ்கர் பையனுக்கு ஒரு நன்றின்னு சொல்லிக்கணும். சரிங்களா. ஏன்னா அந்த பையன் கூப்பிட்டதுனால தான் வந்தேன். 1300 400 கிடச்சில. சரிங்களா. ஓகேங்க, பாய்ங்க.